உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 16/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வியாழக்கிழமை. ஸ்ரீ பிரபாப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 3ஆம் நாள் என்று உத்திரட்டாதி என்கிற இந்த நட்சத்திரம் மாலை 1 மணி வரை இருக்கும். பின்பு ரேவதி நட்சத்திரம். சதுர்த்ததி என்கிற திதி மாலை 7:31 வரை, பின்பு அமாவாசை திதி. இன்றைய நாளின் நல்ல நேரம் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையிலே 12:30 1:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைக்கு ராகு காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் 6 7:30 வரை, குளிகை நேரம் 9 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 58 வினாழிகள். பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளும் ஒரு மேல்நோக்கு நாள். அதனால் நீங்க செய்யக்கூடிய காரியங்களிலே வளர்ச்சிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கும். சனி செவ்வாய் புதன் மீன ராசியில் இருக்க, சூரியனும் சுக்கிரனும் மேஷ ராசியில் இருக்க, குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க, கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் இருக்க, உத்திரட்டாதி என்கிற இந்த நட்சத்திரத்தின் சாரம் கொண்ட சந்திர பகவான் மீன ராசியில் உள்ளவர். இன்னைக்கு சூழன் தெற்கு அப்படின்னு சொன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. தெற்கு பக்கம் திசை பயணம் செய்வது அவசியம் வேண்டாம். அதுக்கு என்ன பரிகாரம்னா மருந்து தைலம் எதனா சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறது தான் இந்த சூலம் பரிகாரம்னு சொல்லிட்டே வரேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம். அதனால இதை புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம காணக்கூடியது ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, மனதிலே ரொம்ப சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 12ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது இல்லாம அது சனி பகவானுடைய சாரத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. எதையும் பொறுமையா யோசித்து செய்வீர்கள். அப்படிங்கிறதுனால வெற்றிகளை எளிமையாக பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 3 2. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அவசியம் குரு பெறுவான். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொறுமை வேணும். அவசரம் எல்லாம் படக்கூடாது, நிதானமா போகணும். லாபம் மட்டும்தான் வேணும்னா லாபத்துக்கு பொறுமையும் வேணும். யோசிச்சு அந்த மரம் வளர்றதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரீப்பிங் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க அவசரம் மட்டும் வேண்டாம், தூக்கி வச்சிருங்க. ஸ்திரமான தன்மை கொண்ட ராசிக்காரர் நீங்க, விட்டுறாதீங்க. 2 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்தர் பீடம்லாம் பக்கத்தில் இருந்தா போய் வழிபட்டு வாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு தொழில் நிமித்தமா இங்கே அங்கே அலையிற மாதிரி இருக்கும். பொருள்களை வாங்கிறது, கொள்முதல் பண்றது, அலைச்சல்கள், அதனால் வரக்கூடிய அசதி சோர்வு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எல்லா இடமும் போறதுக்கு முன்னாடி செக் பண்ணின்னு போங்க. வீண் அலைச்சல் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. 2 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே யோக நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 9ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் செல்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கிறார். வெளி வட்டாரத்தோடு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. நிறைய இடத்துல நீங்க போய் வாலண்டரி சர்வீசஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கெல்லாம் சென்று பணிவிடை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் கொஞ்சம் அந்த பஜன்ல எல்லாம் ஈடுபடுவது நல்லது. வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத கலவரம். பூர நட்சத்திரக்காரர் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். பூரம் உத்திரக்காரர்கள், அதனால கொஞ்சம் கலவரமான சூழ்நிலை காட்டும். அந்த பயத்தை எப்படி போக்கிக்கணும்னா 2 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், மனதை ஒருநிலைப்படுத்திக்கணும். ஸ்ரீ வெள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அம்மையை வணங்குவதும் ரொம்ப நல்லதா அமையும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு கணவன் மனைவி கூட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை. பரஸ்பரம் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எல்லாரும் கரெக்டா இருப்பீங்க. நட்பாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்றைய நாளிலே 7 6 அது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ள
சக்சஸ் உண்டாகும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, யோகக்காரனான சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் உங்க ராசிநாதனும் சேர்ந்து அமர்வதனாலே மனதிலே இனம் புரியாத குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாள். 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழப்பங்கள் தீர்வ நீங்க மனசை குருவின் பார்வையிலே நீங்க பாருங்க. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்துக்குள்ளர சந்திர பகவான் செல்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுவும் உங்களுடைய ராசியினுடைய 3 மற்றும் 4க்குரியவர் இந்த சனி பகவான். சனியுடன் சேர்ந்து சந்திரன் அப்படிங்கிறதும் அங்கேயே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்வதனாலே இன்றைக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற இடத்திலே சந்திர பகவான் செல்வது வெற்றியை கொடுப்பதாக இருக்கு. இந்த காரியத்தை செய்யணும்னா உங்களுக்கு யோசனை நல்லா வரணும். இன்னைக்கு நிறைய யோசனைகள்லாம் வரும். அதனால லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளினுடைய வெற்றிக்கு முருகப்பெருமான் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு நிறைவான நாளை காண போகிறீர்கள். 3ஆம் இடம்ங்கிற நல்ல திரவிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அங்க ஏற்கனவே உங்க ராசிநாதனும் இருக்கிறார். உங்க மனசு போல காரியங்கள்லாம் நடந்த சந்தோஷத்தை இருக்கும் இல்லையா, அந்த நாள் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. ஸ்ரீ வைகுண்டநாதனான வெங்கடேச பெருமானை வணங்க இன்றைக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சனி பகவான் போறார். சனி பகவான் சாரத்தில் சந்திர பகவான் போறார். சனி பகவான் அங்கதான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல மேஷ ராசிக்குள்ள சூரியன் சுக்கிரன் ஒன்று சேர்ந்திருக்கிறார். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, குடும்பத்துல தேவையில்லாம எரிஞ்சு விழுறது. குடும்பத்துல மட்டும் இல்ல, வாக்கினால் வரக்கூடிய சினங்கள் கோபங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடுங்க. கெட்ட பேர் நிறைய வந்துடும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேஜன்சிஸ் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மனசிலே சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவார். இதை பண்ணிருக்கணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும்னு நிறைய விஷயங்கள், பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவார். நிறைய இங்க போகணும் அங்க போகணும் விஷயங்கள்லாம், வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் நீங்க டியூன் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் குரு பகவானின் அனுகிரகம் இருந்தால் டெஃபினட்டா நல்லது நடக்கும். அதனால குருவை வணங்குவதும் இன்னைக்கு சிறந்தது. 9, 4 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.